சங்கர மீனாட்சி திருப்பூர்லேருந்து. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன், இல்லை கேட்டுக்கோங்க. நியாயமாக எப்படி நடந்துச்சு அன்றைக்கி, இதுக்கு முறை எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு தெரிய பண்ணணும். திருப்பூரில் யார் இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோ திருப்பூர் மக்களுக்கு போடுறேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் கேட்டுக்கோங்க. கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல புள்ள வாழ்க்கை முக்கியமாக, இல்லை சுத்தம் போது நகை வேணுமா, புள்ளை பிரிச்சுட்டு வீட்டில் வச்சுக்கணும், 10 பேர் ஷோர் போடுவோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வீடியோ இருக்குது, ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. என்னங்க நகையெல்லாம் இருக்குதுங்க, அதே எதுக்கு கேட்குறீங்க? கொடுங்க அவர்கிட்ட, நான் கேட்குறேன். அன்னைக்கு கொடுங்க. இல்லை அது கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, நான் கேட்குறேன். ஒன்று நீங்க கேக்குறீங்களா, அவரு கேக்குறாரா? இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். எல்லா பொருள் கேக்குறீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், ஜாமான் வீட்டு ஜாமான் எல்லாமே காலி பண்ணி எடுத்து போயிருங்க, எனக்கு எதுவுமே தேவையில்ல. நகை இருக்குது சொன்னேன். எல்லாம் மோனஜர் கொடுத்ததுக்கு அப்புறம் நகை எங்கிட்ட இருக்கு, பத்திரமா இருக்கு சொன்னேன். சரிங்களா? நான் இங்க பாருங்க, நீங்க நான் என்ன சொன்னேன், அந்த வீட்டு பத்திரம் எல்லாமே இருக்குது, அங்கே கொடுவல இருக்குது. நீங்க வீட்டு காலி பண்ணிருக்கீங்க. எனக்கு எந்த ஜாமான் வேணாம். நான் என்ன சொன்னேன், நகை இருக்குதா சொன்னேன். நகை கொடுவாயில் இருக்குதுன்னு சொல்லவே இல்லையே. கொடுவாய் வீரக்குள்ள பத்திரமா எடுத்தது, பத்திரம் இருக்கு சொன்னேன். உங்களுக்கு நகை பத்தி நான் சொல்லலாம். நீங்க நகை கேட்கும் போது நகை எங்கே அப்படி கேட்டீங்க, நகை பத்திரமா இருக்குது எங்கிட்ட தான் இருக்கு சொன்னேன். நான் விக்கல, அப்படிதான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, இதுக்குதான் உனக்கு நான் என்ன இருங்க நான் என் பொண்டாட்டி பிரிஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு ஆசையா இல்ல? பொண்டாட்டிக்கு நான் தேடாம ஆசை இல்லையா சொல்லுங்க? என் பொண்டாட்டி தேடி 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 என்னங்க இல்ல, உங்களுக்கு ஏன் பொண்டாட்டி பிரச்சனை இல்ல, என் நகை மட்டும் தான் வேணும் அப்படி சொல்றீங்களோ? இல்ல நீங்க பாக்குறீங்க, நீங்க நான் பாக்குறேன், நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க. அதான் நீங்க மனசா தொட்டி சொல்லுங்க, நான் பாக்குறேன், நீங்க பாக்குறீங்க. அப்புறம் என் பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி சண்டை போட்டு போயிருக்கானா, ஒரு 10 நாள் 20 நாள் பேசணும். நான் என்னது ஏன் நகை பேங்க்ல வச்சிருக்க, அது யாரு திருப்புவா? அவர் பேர்ல தானே வச்சிருக்கா. அவர் பேர்ல தானே வச்சிருக்காரு. கேட்டு பாருங்க. என்ன வட்ட வட்டம் எனக்கு பண்ணிருக்கீங்க உங்க புள்ளை சப்போர்ட் பண்ணி? அங்க என்ன செயின் 1 2 கமல் இருக்குது, கேட்டு பாருங்க. எல்லாம் திண்ணி போட்டு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. உங்ககிட்ட நியாயிட்ட சொல்லுவாரு, எனக்கு சாகாடிச்சிட்டு அவருக்கு பழப்பம் என்ன சாகாடிக்கிறதுக்கு. எந்த டப்பா அவட்ட கேளுங்க, பேங்க்ல என்ன வச்சிருக்க கேளுங்க. முதல்ல என்னைக்கு நல்லா வர வச்சிருக்கேன் பிள்ளைக்கு, கேளுங்க அவர்கிட்ட. புருஷனுக்கு துரோகம் செய்யும்போது தெரியல அவருக்கு. அப்புறம் 15 ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டாரா இல்லையா? ஒரு புருஷனை பொண்டாட்டி கேட்க கூடாதா? அப்புறம் நகையை மட்டும் தான் எப்படி கேக்குறாங்க? அப்ப